அடுத்தபடியாக நம்மை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லக்கூடும்? நாம் ஆண்டவர் என்ன சாட்சியெல்லாம் ஒருத்தங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று இங்கு பால் கூறுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் நாம் 22ஆம் வசனத்தை நாம் தாண்டிக்கின்ற பொழுது அது நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக வந்திருக்கிறது. என்ன சொல்றாரு? அன்றையும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகள் எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீக்கிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். இந்த பகுதியை பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யார் கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிறோம், யார் கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறது? கடவுளுடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு உலக பிரகாரமான மக்களோடு நாம் சேர்ந்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. செயின்ட் பால் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு அடுத்த காரியங்களும் அந்த ஊழியம் செய்கிற அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறார். நம்ம அப்படி செய்யலாமா? கடவுள் பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிறோமா? இல்லை உலக பிரகார மக்களோடு கொண்டாடுகிற ஐக்கியத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் சுக செய்திகளும் கடவுள் பிள்ளைகள் அந்த காலத்தில் இப்படி ஃபோன் உண்டா இல்லாட்டி நெட்டு உண்டா? ஒன்றும் கிடையாது. ஏசாமி வாழ்ந்த காலத்தில் யோசித்து பாருங்க, ஒன்றுமே கிடையாது. இல்லை சுசிஸ்டர் கலிலியாக்க இருக்கிற எல்லா இடத்துலும் நடந்து அவர் பிரசங்கித்தார். நான் அப்படியே நினைப்பேன், இந்த எல்லாமே இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்தா? எல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கின்ற பொழுது தேவன் எனக்கு கொடுத்தார். அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார்கள்? மிஷனரிஸ். ரொம்ப நினைப்பேன், ஸ்டிக் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ், ராக்லாண்ட், இவங்கெல்லாம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அதில் ட்ரை பிளேஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்கே ஒன்றும் கிடையாது வெயில தவிர. அந்த இடத்துக்கு ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சாட்சாபுரம் இப்படி எத்தனை இடத்துல அவங்க ஓசிபிஎம் இப்படி எவ்வளோ இடங்கள்ல இந்த மிஷனரிஸ் எல்லாம் ஸ்கூல், இது சாரா டக்கர், இதெல்லாம் அவங்க ஏமி கார்மைக்கேல் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அதிகமான நாளுக்கு பாடுபட்டார்கள் இல்லையா? அங்கேருந்து வர்றவங்கள திருப்பி நினைச்சாங்க பேரண்ட்ஸ்ல என்ன பண்ண முடியும்? ராக்லாண்ட் ஐயார் வரும்போது அவரு கூட 23 வயசு ஒரு யங் பாய் எவ்ரி சார்ல்ஸ்னு ஒருத்தர் வர்றாரு. 27 வயசுல கால்றால இறந்து போயிடுறாரு. என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் யார் கூட ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோம்? எனக்கு அடுத்த காரியங்களும் ஊழியக்காரர்களுக்காக நம்மகிட்ட இருக்குதா? என் சுக செய்தியிலும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரர். எத்தனை பேரை பார்த்தாலும் ஓடிடுறோம், சில பேரை பார்க்க சந்தோஷமா இருக்குது, பிரியமா இருக்குது. அடுத்தபடியாக ரொம்ப டச்சிங்கான கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமா இருக்க. நம் கர்த்தருக்குள்ள உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று நல்ல ஒரு பெயரை நாம் சம்பாதித்துக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். இங்கு இத்தனை குணநலங்களும் இங்க தீக்கிக்கு இருப்பதாக செயின்ட் பால் கூறுகிறார். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களுக்கு அனுப்பினேன். செயின்ட் பால் என்ன பண்றாரோ, அந்த சிறைச்சாலை அடி இப்படி இருந்துச்சு, எப்படி இருக்காரோன்னு டென்ஷனா இருக்கிற மக்களுக்கு இவரை அனுப்பி வைக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யலாமா? உலக பிரகாரம் மாத்திரம் நம்ம ஊழியம் செய்யலாமா? இந்த மாதிரி நற்பண்புகளுக்கு ஜெபிப்போமா? அன்பை தாப்பனே சுவாமி ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்கிற மக்களோடு, உண்மையான கிறிஸ்தவ மக்களோடு நாங்கள் உறவாடி இருக்க எங்களுக்கு கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே. பரலோபிதாவே தேவரே, நாங்கள் கர்த்தாவே சுவாமி நாங்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கணும் ஆண்டவரே. தேவரே, தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலை தருகிற பிள்ளையாக வைத்து எங்களை ஆசைப்படுவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.